ஹாய் குட்டீஸ், ஜீசஸ் பிறந்தது டிசம்பர் 25. வருஷம் டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். அது மாதிரி ஏசப்பா கோயிலில் காணிக்க கொடுக்கப்பட்ட நாள் ஜான்வரி 1. அதுவும் வருஷம் அப்படி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் ஈஸ்டர் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாள் வருதே, ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் இல்லையா? அதற்கான விளக்கம் தான் இன்றைய வீடியோ. அதாவது எப்படி ஈஸ்டர் டேயை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது சில புவியியல் நிகழ்வுகளோட சேர்ந்திருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ஈக்வினாக்ஸ் அப்படின்ற ஒரு டே வரும். ஈக்வினாக்ஸ்னா என்னன்னா, சம இரவு சம பகல் இருக்கக்கூடிய நாட்கள் வருஷத்துக்கே 2 தடவை தான். அது மார்ச் 21, இன்னொன்று செப்டம்பர் 23. இந்த ஈக்வினாக்ஸ் அப்படின்றது எதனால வருதுன்னா, பூமி சாஞ்சிருக்கு இல்லையா, அது சூரியனை நோக்கியும் சாஞ்சிருக்காது, சூரியனை விட்டு விலகியும் சாஞ்சிருக்காது இருக்கக்கூடிய நாட்கள் இந்த 2 நாட்கள் தான், மார்ச் 21 செப்டம்பர் 23. இதில் ஸ்ப்ரிங் சீசனில் வசந்த காலத்தில் வரக்கூடிய ஈக்வினாக்ஸ் எது அப்படின்னா மார்ச் 21. அந்த ஈக்வினாக்ஸ்க்கு அடுத்தாப்பில் ஒரு பௌர்ணமி வரும். அந்த பௌர்ணமிக்கு அடுத்த வாரம் அடுத்த சண்டே ஈஸ்டராக கொண்டாடப்படுது. புரிஞ்சுதா? அதாவது ஈக்வினாக்ஸ் டே மார்ச் 21. ஸோ மார்ச் 21 முடிஞ்ச பிற்பாடு பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த பௌர்ணமிக்கு அடுத்த சண்டே தான் ஈஸ்டர். ஒருவேளை அந்த பௌர்ணமியும் சண்டேயாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பௌர்ணமி சண்டேவாக வந்துச்சுன்னா அது குருத்து ஞாயிறாக இருக்கும், அதுக்கு அடுத்த சண்டே ஈஸ்டராக இருக்கும். இப்படி ஒரு கணக்கீடு இருக்குது. இன்னொரு மெத்தட் ஒன்று உண்டு. அது யூதர்களோட கால கணக்கீடு. அதாவது யூதர்களுக்கு இந்த மார்ச் மாதம் தான் பாஸ்கா காலம் வரும். அந்த பாஸ்கா காலத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் பாஸ்கல் ஃபுல் மூன், அதாவது பாஸ்கா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது எப்பவுமே கால சுழற்சியின் அடிப்படையில் மார்ச் 21 ஏப்ரல் 18 or 19 வரைக்கும் இந்த தேதிகளில் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாஸ்கா பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது ஏப்ரல் 3 மே 10 வரைக்கும் எப்போனாலும் ஈஸ்டர் ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் நம்ம யூதர்களோட பாஸ்கா காலத்தை கிறிஸ்தவர்கள் ஈஸ்டராக கொண்டாடணும்? ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பாடுகள் பட்டு மரணமடைந்ததும் உயிர்த்ததும் இந்த பாஸ்கா காலத்தில் தான். அதனால் இந்த பாஸ்கா காலத்தில் ஈஸ்டர் கொண்டாடுறது தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு கிபி 325 ஒரு கவுன்சில் கொடுத்து, அதுக்கு நைசிய கவுன்சில் அப்படின்ட்டு பேர். அந்த நைசிய கவுன்சில்லையே முடிவு பண்ணிடுறாங்க. பாருங்க, ஒரு 500 வருஷத்துக்கிட்ட தான் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக மூச்சு விடுற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அடித்தல், உதைத்தல், துன்புறுத்தல், பாடுகள் தான். அந்த காலத்தில் கூட, அவ்வளோ கஷ்டத்தில் கூட இயேசுவோட உயிர்ப்பை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஒரு கவுன்சில் கூடி முடிவு பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு துன்பமெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் ஆண்டவருக்கான திரு அவையை ஒழுங்குமுறையோடு கட்டி அமைக்கணுன்றதுல அந்த காலத்து கிறிஸ்தவர்கள் ரொம்பவே தீவிரமாக இருந்தாங்க. அவர்கள் கட்டி அமைத்து உருவாக்கி கொடுத்த ஒரு அமைப்பில் கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்க நம்மளும் அதே மனநிலையோட ஒழுங்குமுறைகளை பின்பற்றி தூய்மையான வாழ்வு வாழ்வதற்கு, சாட்சியுள்ள வாழ்வு வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இன்னைக்கு ஈஸ்டர் எதனால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாள் வருதுன்றதற்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? குட் நைட். காட் பிளஸ் யூ.